இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். திமுகவின் முன்னாள் அமைச்சர், இவர் அதிமுகவிலும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை மீண்டும் நெருங்கும் சிபிஐ. மீண்டும் செந்தில் பாலாஜிக்கு நெஞ்சுவலி வருமா? மீண்டும் செந்தில் பாலாஜி சிறைக்கு சென்று கம்பி எண்ண வேண்டிய சூழ்நிலை வருமா என்ற கேள்வி எழுப்பப்பட்டு இருக்கிறது. செந்தில் பாலாஜி மீது தொடரப்பட்ட ஒரு ஊழல் வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி தர்மாதிகாரி உத்தரவிட்டிருக்கிறார். அதுதான் இப்பொழுது பேசுபொருளாகி இருக்கிறது. செந்தில் பாலாஜி வைத்து கோவை மேற்கு மண்டலத்தை திமுகவின் கோட்டையாக மாற்றிவிடலாம் என்று திமுக கங்கணம் கட்டி கொண்டு செயல்பட்டது. ஆனால் திமுகவிற்கு இப்பொழுது இந்த நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. என்ன நடந்தது அந்த வழக்கில்? மின்துறை அமைச்சராக 2021 முதல் 23 செந்தில் பாலாஜி பதவி வகித்த போது 45,000 டிரான்ஸ்பார்மர்கள் வாங்கியதில் டெண்டர் செயல்முறையில் கூட்டு சதி நடந்ததால் 397 கோடி இழப்பு ஏற்பட்டதாக கூறி தொடரப்பட்ட வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி ஹைகோர்ட் அதிரடி உத்தரவு பிறப்பித்தது. தமிழகத்தில் திமுக ஆட்சியில் செந்தில் பாலாஜி 2021-23 காலகட்டத்தில் மின்துறை அமைச்சராக பதவி வகித்தார். அவரது பதவி காலத்தில் மாநிலத்திற்கு 45,000 டிரான்ஸ்பார்மர்கள், அதாவது மின் மாற்றிகள் வாங்கியதில் டெண்டர் செயல்முறையில் பெரிய அளவிலான கூட்டு சதி நடந்ததாகவும், அதனால் அரசு கஜானாவிற்கு சுமார் 397 கோடி இழப்பு ஏற்பட்டதாகவும் அறப்போர் இயக்கம் குற்றம் சாட்டியது. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதில் சிறப்பு புலனாய்வு குழு SIT விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி அறப்போர் இயக்கத்தின் சார்பிலும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி அதிமுக வக்கீல் அணி நிர்வாகிகள் சரவணன் மற்றும் ராஜ்குமார் ஆகியோர் சார்பிலும் ஹைகோர்ட்டில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்குகளில் தலைமை நீதிபதி SA தர்மாதிகாரி நீதிபதி அருள் முருகன் அமர்வு விசாரணை நடத்தியது. ஏப்ரல் 15ஆம் தேதி தீர்ப்பை ஒத்திவைத்த அந்த 2 நீதிபதிகளும் இப்பொழுது தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். இந்த தீர்ப்பில் லஞ்ச ஒழிப்புத்துறை சரியாக விசாரணை நடத்தியதா என்று தெரியவில்லை. அதே நேரத்தில் அரசின் நடைமுறைகள் வெளிப்படையாக இருக்க வேண்டும், மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும். ஆகவே இந்த வழக்கை பற்றி விசாரிக்க சிபிஐக்கு ஆணையிடுகிறேன் என்று ஒரு தீர்ப்பை அந்த 2 நீதிபதிகளும் கொடுத்திருக்கிறார்கள். இது சம்பந்தமாக பதில் சொல்லிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி 1987ஆம் ஆண்டிலிருந்து இந்த நடைமுறைதான் பின்பற்றப்படுகிறது. டெண்டர் கேட்கும் பொழுது ஒரே தொகையை 2-3 கம்பெனிகள் கோட் செய்யும். ஒரே தொகையை கிட்டத்தட்ட 10 கம்பெனிகள் கூட ஒரே நேரத்தில் குறிப்பிடும். அப்படி நூற்றுக்கணக்கான கம்பெனிகள் டெண்டர் கோருகின்ற பொழுது 1987ஆம் ஆண்டிலிருந்து என்ன நடைமுறை பின்பற்றப்படுகிறதோ அதே நடைமுறையைத்தான் நானும் பின்பற்றி இருக்கிறேன். ஆகவே என் மீது குற்றமில்லை. இதே போல ஒரு பிரச்சனை முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மீது வந்த பொழுது சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்ட பொழுது அதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் வரை சென்று சிபிஐ விசாரணைக்கு அவர்கள் தடை வாங்கி இருக்கிறார்கள். இவையெல்லாம் கடந்த கால நடைமுறைகள் என்று செந்தில் பாலாஜியும் ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். என்ன நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில்? திமுக ஆட்சியில், அதிமுக ஆட்சியில் சிபிஐ விசாரணை என்பது சர்வ சாதாரணமாக போய்விட்டது. அதுவும் செந்தில் பாலாஜி மீது மட்டும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்கள் வருவதற்கு காரணம் என்ன? செந்தில் பாலாஜி வெளிப்படையாக ஊழல் செய்கிறார் என்று எடுத்துக்கொள்ளலாமா? அல்லது செந்தில் பாலாஜியை எப்படி வேண்டுமானாலும் ஊழல் செய்யலாம், லஞ்சம் வாங்கலாம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அனுமதித்து விட்டாரா? அல்லது ஊழலின் கைதேர்ந்தவர், லஞ்சம் வாங்குவதில் கைதேர்ந்தவர் செந்தில் பாலாஜி என்பதற்காகவே அவரை அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின், திமுக தலைவர் அழைத்து வந்தாரா என்ற கேள்வியெல்லாம் எழுப்பப்படுகிறது. அல்லது
செந்தில் பாலாஜி அண்ணா திமுகவிற்கு துரோகம் இழைத்துவிட்டு திமுகவிற்கு சென்று விட்டார் என்ற காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அண்ணா திமுகவின் வழக்கறிஞர் அணியை சார்ந்தவர்கள், மாணவர் அணியை சார்ந்தவர்கள் தொடர்ந்து செந்தில் பாலாஜிக்கு கிடுக்கிப்பிடி போடுவதற்காக வழக்கு தொடுக்கிறார்களா என்ற கேள்வியெல்லாம் எழுகிறது. எப்படி இருந்தாலும் சிபிஐ விசாரணை நேர்மையாக நடத்தப்பட வேண்டும். செந்தில் பாலாஜி ஊழல் செய்திருந்தால் சட்டத்தின் முன்னால் நிறுத்தி அவருக்கு கடுமையான தண்டனையை பெற்று தர வேண்டும். ஊழல் செய்யவில்லை என்றால் அவர் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் நடுநிலையாளர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. ஆனால் அமைச்சர்கள் பெரும்பாலும் ஊழல்வாதிகளாக இருப்பது தமிழக அரசியலுக்கும் தமிழக மக்களுக்கும் இந்திய அரசியல் அமைப்புக்கும் இந்தியாவின் இறையாண்மைக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. இந்தியாவுடைய எதிர்காலம், தமிழ்நாட்டின் எதிர்காலம் இப்படிப்பட்ட ஊழல் அமைச்சர்களால் கேள்விக்குறியாகும் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.